ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ராகி மாவு இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். அந்த பச்சை வாடெல்லாம் கொஞ்சம் போகணும், அதுக்காக ஃப்ரை பண்ணிட்டு செய்யணும். இது கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட இதுல ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உடைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்க பெரிய பெரிய பீஸா போட்டீங்கன்னா அது அரையாததுனால இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணிலாம் ஊற்றாம நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயோட நீர் பசை அப்புறம் அந்த வெள்ளத்துல இருக்க நீர் இதுலயே அரைஞ்சிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு, அந்த மாவு சூடு கம்மியாகணும். கம்மியானதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கையில் வச்சு தடுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அந்த வாழையில இந்த மாவை தட்டிக்கோங்க. கை வச்சு தட்டிட்டு அது உள்ள இந்த ஸ்டஃபிங் வைங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சமோசா மடிக்குள்ள அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். இது ஒரு 10-15 நிமிஷம் அவிச்சா போதும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நார்மலாக கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அச்சில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை வாழையில் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நாங்கள் பால் மாதிரி செஞ்சுருக்க பாருங்க, அந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு அதுல ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.